சுவாமி சரணம். ஐயப்பன் இந்து மத மக்களின் நம்பிக்கைக்குரிய கடவுள். ஆனால் ஐயப்பன் யாரென்று, ஐயப்பன் குலதெய்வம், ஐயனார். அங்கே ஐயப்பன் என்பவர்தான் இங்கு எல்லோரும் ஐயனார், அல்லல் காத்த ஐயனார், சொரிமுத்து ஐயனார், இப்படி பல பெயர்களில், காவேரி உடையார், பூல் உடையார், செங்கமல உடையார், அப்படி பல பெயர்களில் இந்த குலதெய்வமாக அனைத்து இடங்களில் ஒவ்வொரு இந்து மதர்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வ ஆலயங்கள் இருக்கும். எங்காவது ஒரு இடத்தில் ஒவ்வொரு பெயரில் இருக்கும். உடையார் அல்லது நாயப்ப சாஸ்தா இப்படி இருக்கும். அந்த குலதெய்வங்களை தேடி சென்று வழிபடுவாங்க. இது ஐயப்பன் கோயில் என்பது ஒரு பொதுவான ஸ்தலம். அங்கு எந்த ஒரு பிரிவினையோ எதுவுமே கிடையாது. சாதி மதத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை என்று வித்தியாசமில்லாத ஒரு இடம்தான் அந்த சபரிமலை. அங்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம், அனைவரும் செல்லலாம், அவனை வழிபடலாம். பயபக்தியோடு சென்று அவனை வழிபட்டு வந்தால் நாம் நினைத்த காரியம் வெற்றியடையும் என்று இந்துக்கள் அளவில் அது பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. இது தவிர அச்சங்கோவில் இருக்கின்றது. அச்சங்கோவில் அரசன். அடுத்து ஆரியங்காவு ஐயன். ஐயன் என்றால் உயர்ந்த சொல்வோம், அதனால் ஆரியங்காவு ஐயன் குளத்துப்புழையில் ஒரு பாலனாக இருக்கின்றார். எரிமேலி தர்ம சாஸ்தாவாக இருக்கின்றார். அந்த எரிமேலி அனைத்து மதம் சார்ந்தவர்களும், அனைத்து மொழி சார்ந்தவர்களும், அனைத்து இனம் சார்ந்தவர்களும், அனைத்து குலம் சார்ந்தவர்களும், அனைத்து மனிதர்களும் ஒன்று கூடி நாம் அனைவரும் வேறு வேறு இல்லை, அனைவரும் ஒன்றுபட்ட மனிதர்கள் என்றே சங்கமிக்கக்கூடிய இடம் அந்த எரிமேலி. அங்கு பலவிதமான தர்மங்கள் அந்த இடத்தில் நடந்திருக்கின்றது. எரிமேலியில் ஐயப்பன் ஒரு சாஸ்தா. சபரிமலையில் மட்டும் அவர் பிரம்மச்சரியத்தை கையில் எடுத்து ஒரு துறவியாக, ஒரு சந்நியாசியாக துறவரம் கொண்டு அங்கு சென்று நான் தவக்கோலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தவக்கோலத்தில் சபரிமலையில் இருக்கிறார். ஏன் இருக்கிறார் என்றால், பந்தள மன்னன், அந்த பந்தள மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்பொழுது இந்த மணிகண்டனை கண்டெடுத்துகிறார். மணிகண்டன் ஏன் பெயர் வந்ததுன்னா, அந்த மன்னன் அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த கழுத்தில் அது மணி இருந்திருக்கின்றது. அந்த மணியோடு அந்த குழந்தையை எடுத்து அரண்மனைக்கு கொண்டு வந்தவுடன் அந்த மணி கழுத்தில் இருந்ததனால்தான் மணிகன் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. ஐயப்பன் அங்கு ஐயப்பன் சொல்பவர் தான் இங்கு ஐயனார்னு சொல்கிறோம். சொரிமுத்து ஐயனார் அதுவும் ஐயப்பன் தான். அங்கே ஐயப்பன், இங்கு ஐயனார். இப்படி தான் நாம் இந்துக்கள் அதை வணங்கி வருகிறார்கள். அங்கு யாரும் போவதற்கு தடையே இல்லை, யாரும் செல்லலாம். ஐயப்பனும் யாரும் வரக்கூடாது என்று சொல்லவே இல்லை. நான் சபரிமலையில் மட்டும் அந்த ராஜா அவருக்கு இந்த பட்டத்து இளவரசர் பட்டத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவருக்கு ராஜாவாக அந்த மகனை ஆள வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆசை வரும்போது தான் அவருக்கு இரண்டாவதாக அந்த பந்தள மன்னனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் அவனும் வளர்ந்து விடுகிறான், ஐயப்பனும் வளர்ந்து விடுகிறார். அப்போ ஐயப்பனுடைய வரலாற்றில் அவர் திருமணம் ஆகாத அந்த ஐயப்பன் வரலாற்றில் அந்த பந்தள மன்னனுக்கு மகனாக அவர் கிடைத்தது. அவர் சிவபக்தன் அந்த பந்தள மன்னர். அதனால் அந்த பக்தியை போற்றி அந்த மணிகண்டன் என்று அவருக்கு பிள்ளையாக ஐயப்பன் கிடைத்தார். ஆனால் உண்மையிலே அவர் இந்த இப்பிறவியில் பிரம்மச்சாரி. இந்த மணிகண்டன் என்பவர் பிரம்மச்சாரி. அதுதான் அவருடைய பிறப்பின் சாராம்சம். அதனால் ராஜா பட்டத்தை அவரால் ஏற்க முடியாது. அப்பொழுது அதற்கு அடுத்து அந்த ராஜாவுக்கே பிறந்த ஒரு
பையனுக்கு அந்த முடிசூட்டி வைக்கிறார்கள். அந்த முடிசூட்டி வைத்த உடனே 12 ஆண்டுகள் தான் அவர் மனித பிறப்பாக இருப்பார். அதற்கப்புறம் அவர் தெய்வமாக அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து துறவியாகி சந்நியாசம் கொண்டு அவர் சென்று விடுவார். அவர் பிறப்பின் சாராம்சம். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் 12 வயது எனக்கு ஆகிவிட்டது. நான் என்னுடைய இந்த பூமிக்கு வந்த வேலை முடிந்து விட்டது. நான் துறவரம் கொண்டு சந்நியாசத்தோடு பிரம்மச்சாரியத்தோடு நான் தவக்கோலத்தில் அமரச் செல்கிறேன். உங்களுக்கு நான் எங்கு இருக்கிறேன் என்று உங்களுக்கு தோணும், வேண்டுமானால் அங்கு பாருங்கள் என்று இந்த ஐயப்பன் சொன்னதாக வரலாறு. அதுதான் இன்று ஐயப்ப பக்தர்கள் அனைவருடைய மனதில் இருக்கும் நம்பிக்கை. அப்போ அந்த ராஜா தட்ட முடியாமல் வருத்தத்தோடு நம் வளர்த்த மகன் இப்படி துறவியாக செல்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வருத்தப்படுகிறார். அந்த வருத்தப்படாதீர்கள். நான் அடர்ந்த காட்டுக்குள் நான் தவக்கோலத்தில் இருக்கும்போது அந்த மகர சங்கராந்தி ஒரு நாள் உங்களுக்கு ஜோதியாக காட்சி தருவேன். அப்பொழுது அந்த அரசர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நான் அப்போ அந்த நகைகள் எல்லாம் எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கின்றதே, அதை நான் உனக்கு போட்டு அழகு பார்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். ஏன்னா ஐயப்பனுக்கு நகை தேவையில்லை, அவர் ஒரு துறவி சன்னியாசி, அதனால் அவருக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் அந்த வளர்த்த தந்தையின் ஆசைக்காக அந்த திருவாபரணம் என்ற ஒரு பெட்டி பொங்கல் அன்னைக்கு வரும். அந்த பந்தல அரண்மனையில் இருந்து அது புறப்பட்டு காட்டு வழியாக சன்னதியை அடையும். அப்பொழுது ஒரு கருடன், அந்த கருடன் அதன் கூடவே கொண்டு இருக்கும். பிறகு அந்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் அது ஜொலிக்கும். அந்த நேரத்தில் ஐயப்பனுக்கு அந்த நகையெல்லாம் சாத்தி அந்த குடும்பத்தினர், ஆண்கள் பெண்கள் யாரும் வரமாட்டாங்க, அவங்க அதை பார்ப்பாங்க. ராஜகோலத்தில் ராஜ அம்சத்தில் அந்த ஐயப்பன் இருப்பார். அந்த ஒரு வேளை மட்டும்தான் அந்த ஜோதி அந்த நேரத்தில் 6:45 கரெக்டாக அந்த ஜோதி தெரியும். அது நம்பிக்கை. அதை அனைவரும் பக்தர்கள் எல்லாம் சரணோபசத்தோடு அதை வணங்குவாங்க. எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எத்தனையோ ஆண்டுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. பிறகு அந்த நகைகள் எல்லாம் அந்த அரண்மனைக்கே சென்று விடும். பிறகு ஐயப்பன் அனைவரும் ஐயப்பனை தரித்து விட்டு விடுவார்கள். ஒரு 5ஆம் தேதி நடை சாற்றி விடும். அவருக்கு திரும்ப அந்த சந்நியாசத்தோடு அந்த வில்லம்பு கொடுத்து அப்படியே வைத்து விடுவார்கள். மாதம் 5 நாட்கள் மட்டும் அந்த நடை திறந்திருக்கும். ஆனால் ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு சட்டமும் கிடையாது. பெண்கள் போகலாம். ஆனால் ஏன் 10 வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் போகணும், 50 வயசுக்கு மேல் உள்ள பெண்கள் போகலாம் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, அந்த 10 வயசுக்குள்ளே அது ஒரு குழந்தை. அதற்கப்புறம் 50 வயதுக்கு மேலே ஆகிவிட்டால் அவங்க பெரியவங்களாக ஆகிவிடுவாங்க. அதனால் மற்ற ஜெயங்களில் அந்த பாதையில் செல்லும்போது அவங்க நடந்து சென்றால், இப்பொழுது ஷார்ட்டாக வழியெல்லாம் வந்துவிட்டது. அந்த காலத்துலலாம் அது கிடையாது. 48 கிலோமீட்டர் நடந்தே தீரணும், 10 நாள் பயணம். அந்த பாதையில் பெண்கள் நடந்தால் கண்டிப்பாக அந்த பிரிடு ஏற்பட்டுவிடும். அப்பொழுது ஐயப்பனை காண இயலாது. அது ஒன்று. குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சென்றால் அந்த 48 கிலோமீட்டரும் நடந்து திரும்ப ஒரு 30 கிலோமீட்டர் சாலக்காயம் பாதைன்னு ஒரு பாதை இருக்குது. அது நிலக்கல்லுன்னு இப்போ கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. அந்த கார் பார்க்கிங் அது வரைக்கும் பாதையே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு முள்ளுக்குள்ளேயும் இந்த கத்தியை வச்சு அந்த பாதைகளை எல்லாம் ஒதுக்கி போயிருக்காங்க. அப்படிலாம் தான் அந்த அரண்மனையை சேர்ந்தவங்களும் போயிருக்காங்க. இப்போ அரண்மனையை சேர்ந்த பெண்கள் எப்படி செல்கிறாங்க? அவங்களும் இந்துக்கள் தான். அவங்க நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. 10 வயதுக்கு உள்ள குழந்தைய அழைச்சிட்டு ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 50 வயசு கழியணும், அந்த பீரியடெல்லாம் முடியணும். அவங்க மனசுக்கு நம்ம பிள்ளை. அரண்மனையை சேர்ந்தவங்களுக்கு ஐயப்பன் ஒரு குழந்தை. நம்ம குழந்தைய பார்க்க போனாலும் சரி அந்த 50 வயதுக்கு மேலே தான் போகணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அர்த்தம் இருக்கின்றது ஐயப்பன் கோயில். பெண்கள்
போகக்கூடாதுங்கிறது எந்த சட்டமும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் இவைகளெல்லாம் உண்டு பண்ணுகிறார்கள். இது ஐயனுக்குத்தான் வெளிச்சம். இது யாரிடம் சொல்வதென்று தெரியவில்லை. ஆனால் ஐயப்பனை பொறுத்தளவு ஒரு சாந்த ஸ்வரூபனாக இருக்கின்றான். இப்போ கருப்பன் இருக்கிறான், கடுத்த சுவாமி இருக்கின்றார். அதெல்லாம் கோபக்கார தெய்வங்கள். இவங்கள் எல்லாம் ஏதோ விளையாட்டாக ஐயனை நினைத்து விமர்சனங்கள் செய்கிறார்கள். அது எல்லாம் தவறு.